அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தாவேகா கூட்டணியில் ஓபிஎஸ் ஆட்சியில் பங்கு 20 தொகுதிகளை கேட்கும் ஓபிஎஸ். தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க தொடர்ந்து ஓபிஎஸ் அணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. அதிமுகவில் நம்மை இணைத்து விடுவார்கள் என ஓபிஎஸ் இதுவரையிலும் காத்திருந்தார். அது இதுவரையிலும் நடைபெறவில்லை. இன்று கூட ஓபிஎஸ் அணியின் தலைமை நிலைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் அவைத்தலைவரான திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள், இனிமேலும் நாம் யாருக்கு பின்னாலும் செல்ல தேவையில்லை, நாம் நம்மை முன்னிலைப்படுத்துவோம், நமது தலைவரான ஓபிஎஸ்ஐ முன்னிலைப்படுத்தி நாம் வரும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நமது செல்வாக்கை அறிவிப்போம். வரும் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி நமது அணியின் சார்பில் மதுரையில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளோம். அந்த மாநாட்டில் நமது வலிமை என்ன என்பதை காட்ட வேண்டும். தொடர்ந்து அதிமுக பாஜகவை நம்பிக்கொண்டிருந்தால் நம்மை எவரும் மதிக்க மாட்டார்கள். நமது செல்வாக்கு என்ன என்பதை இங்கு காட்டினால் மட்டுமே நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும் என கூறியிருந்தார். மேலும் ஓபிஎஸ் அவர்கள் இதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது என்டிஏ கூட்டணியில் நீங்கள் இடம்பெற்றுள்ளீர்களா என்ற கேள்விக்கு அவர் மழுப்பலாகவே பதிலளித்திருந்தார். என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இல்லை என தொடர்ந்து அதிமுக கூறி வருகிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோ இவர்கள் இருவரும் எங்கள் கூட்டணியில் தான் உள்ளார்கள் என்று கூறி வருகிறார்கள். ஆனால் ஓபிஎஸ் அவர்களோ தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் உள்ளது, அதற்குள்ளாக எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம் என கூறியிருந்தார். மேலும் எங்களது முதல் இலக்கு அதிமுகவில் இணைவதுதான், ஆனால் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவில் இணைகிறேன் என 2 முறை கூறியும் கூட அதிமுகவில் இது பற்றி எந்த விதமான அறிவிப்பும் வெளிவரவில்லை. இதனால் அவர்களையே நம்பிக்கொண்டிருக்க முடியாது. மேலும் இணைப்பு நடந்தால் கூட என்னை நம்பி வந்தவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்க வேண்டும். அதே சமயத்தில் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தொடர்ந்து இருக்கிறோம் என்பதை என்னால் அறிவிக்க முடியாது எனவும் கூறியிருந்தார். மேலும் ஓபிஎஸ் அணியினுடைய மாவட்ட செயலாளர்களோ நாம் இனிமேலும் பாஜக அதிமுகவை நம்பிக்கொண்டிருக்க தேவையில்லை, நாம் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைப்போம். அதிமுக கூட்டணியில் அப்படியே நாம் இடம்பெற்றிருந்தாலும் 4 அல்லது 5 தொகுதிகளுக்கு மேல் தரமாட்டார்கள். ஏற்கனவே நமது அணியில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கிய தலைவர்கள் உள்ளார்கள். 4 சீட்டை பெற்றால் இந்த 4 பேர் மட்டுமே போட்டியிட முடியும். மற்றவர்கள் நிலை என்ன? 18வது மக்களவைத் தேர்தலிலேயே நாம் அதிக இடங்களில் போட்டியிட எண்ணினோம். ஆனால் அது நடைபெறவில்லை. பாரதிய ஜனதா கட்சி ஒத்த தொகுதியை மட்டுமே கொடுத்திருந்தது. இந்த முறை அதே நிலை வேண்டாம். முதலில் நாம் நமது கட்சி என்ன என்பதை அறிவிப்போம். கட்சி அறிவித்த பின்பு கூட்டணி குறித்த ஆய்வுகளை நாம் மேற்கொள்ளலாம் என ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளர்கள் தொடர்ந்து கூறி வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் ஒரு சில மாவட்ட செயலாளர்களோ, உங்களை நம்பித்தான் நாங்கள் உங்கள் பின்னால் அணிவகுத்தோம், ஆனால் இன்று பலர் உங்களை விட்டுவிட்டு சென்று விட்டார்கள், நாங்கள் இன்றளவும் உங்களோடு தான் இருக்கிறோம், உங்களை நம்பித்தான் இருந்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் தொடர்ந்து முடிவெடுக்காமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தால் எங்களது எதிர்காலம் என்ன ஆவது? 4 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் காத்திருந்து விட்டோம். இனிமேலும் நீங்கள் அமைதி காப்பதில் எந்த விதமான புண்ணியமும் இல்லை. உடனடியாக கட்சியை அறிவியுங்கள், கூட்டணியை அறிவியுங்கள், நமது பலம் என்ன என்பதை மக்களுக்கு காட்டுவோம். அதிமுக தொண்டர்கள் அனைவரும் நம் பக்கம்தான் உள்ளார்கள். தலைவர்கள் வேண்டுமென்றால் யார் பின்னால் வேண்டுமென்றாலும் செல்லலாம். தொண்டர்கள் நம் பின்னால் தான் உள்ளார்கள். செல்வி ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் காணப்பட்டு 3 முறை முதலமைச்சராக்கப்பட்டவர் நீங்கள். உங்களை பல பேர் இன்றளவும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். நீங்கள் தான் தொடர்ந்து அமைதியாக இருந்து நமது செல்வாக்கை இழந்து விட்டீர்கள். நாம் தனி அணியாக பிரிந்து வந்தபோது நம்மோடு 300க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்தார்கள். இன்று 10க்கும் குறைவான பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் நம்மோடு உள்ளார்கள். அதற்கு காரணம் நமது அமைதிதான். நாம் தொடர்ந்து அமைதியாக இருந்து வருவது, மேலும் அதிமுகவோடு இணைவோம் என்று கூறுவது, பாஜக நம்மை அதிமுகவோடு சேர்த்து விடுவார்கள் என்று கூறுவதுதான் மிகப்பெரிய பின்னடைவு என்றும் கூறினார்கள். அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைத்தால் அதிகப்படியான தொகுதிகளை கேட்கலாம், மேலும் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நாம் தமிழக வெற்றிக் கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களோடு கூட்டணி அமைப்போம். 20க்கும் அதிகமான தொகுதிகள் ஒதுக்கினால் நன்று. அதே சமயத்தில் 20 தொகுதிகள் ஒதுக்கினால் கூட போதும், அதுவே நமக்கு போதுமானது என ஓபிஎஸ் அணி நிர்வாகிகள் கூறுவதாக சொல்லப்பட்டுள்ளது. நன்றி.